ஓம் நமோ நாராயணாய. வெல்கம் பேக் டு மை சேனல். திருமலா திருப்பதியினுடைய அப்டேட்ஸோட திருமலை திருப்பதியினுடைய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம். திருமலை திருப்பதியில் இனிமேல் சுவாமி தரிசனம் செய்வதற்கு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு நாள் அல்லது 24 hours மேக்ஸிமம் 30 hours வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்க வேண்டாம். ஒன்லி 2 or 3 ஹவர்ஸ்லேயே விரைவான இலவச தரிசனம் வழங்கப்படும் அப்படின்னு திருமலை திருப்பதியிலிருந்து மெசேஜ் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்களில் வழங்கப்படக்கூடிய 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ஸ் உள்பட அனைத்து டூரிஸ்ட் பேக்கேஜ் தரிசன டிக்கெட்ஸும் கேன்சல் செய்யப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் டிடிடியிலிருந்து நமக்கு ஷேர் செய்திருக்காங்க. திருமலை திருப்பதியில் அன்னப்பிரசாதம் வழங்கப்படக்கூடிய அன்னப்பிரசாதம் அனைத்து காம்ப்ளெக்ஸ்லேயும் இனிமேல் புதிதாக ஒரு உணவு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலை திருப்பதியினுடைய தேவஸ்தானத்தினுடைய புதிய தலைவராக பதவியேற்றிருக்கக்கூடிய திரு PR நாயுடு மற்றும் உறுப்பினர்கள் புது தேவஸ்தானத்தின் வாரியத்தினுடைய முதல் கூட்டம், அதாவது ஃபஸ்ட்டு மீட்டிங் சமீபத்தில் நடந்தது. இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் பல இம்பார்ட்டன்ட் அறிவிப்ஸ் எல்லாம் பப்ளிஷ் செய்திருக்காங்க. இனிமேல் திருமலை திருப்பதி தரிசனத்துக்கு வரக்கூடிய பொதுமக்கள் பல கிலோமீட்டர் தூரம் வரை க்யூவில் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் செய்ய வேண்டியது இருக்காது. மணிக்கணக்கில் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்களை வெயிட் பண்ண வைக்காமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய AI செயற்கை நுண்ணறிவு மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பக்தர்கள் 2 அல்லது 3 மணி நேரத்தில் இலவசமாக தரிசனம் வழங்க தேவஸ்தானம் முடிவு செய்து இருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய மேலாண்மை கமிட்டியை ஆர்கனைஸ் பண்ணி அது அளிக்கக்கூடிய அறிக்கையின்படி பக்தர்கள் 2 அல்லது 3 மணி நேரத்திலேயே விரைவான ஃப்ரீ தரிசனம் வழங்கப்படும் அப்படிங்கிறத தேவஸ்தானம் முடிவு செய்திருக்காங்க. பக்தர்கள் இனி தரிசனத்துக்கு ஒரு நாள், அதாவது 24 ஹவர்ஸோ அல்லது 30 ஹவர்ஸோ வெயிட் பண்ணாமல் 2 அல்லது 3 மணி நேரத்தில் பக்தர்களுக்கு எப்படி தரிசனம் வழங்குவது அப்படின்னு தேவஸ்தானம் நிபுணர்களிடம் கேட்டபோது AIன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி பக்தர்களை ஃபோட்டோ எடுத்த உடனேயே பக்தர்கள் எந்த நேரத்தில் தரிசனத்துக்கு வரலாம் என அறிவிக்கப்படும் என அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பக்தரும் தரிசன நேரம் சொன்ன பிறகு பக்தர்கள் அந்த நேரத்தில் மட்டும் தரிசனத்துக்கு வந்தால் வெகு சீக்கிரமாக தரிசனம் செய்து திரும்பிவிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஷேர் பண்ணி இருக்காங்க. திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான சிரமமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மணிக்கணக்கில் பல கிலோமீட்டர்ஸ் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் செய்வது தான். அதுவும் புரட்டாசி மாதம் அப்படின்னாலும் வீக் எண்டு கண்டினியூஸாக ஹாலிடேஸ் அப்படின்னு வரும்போது 48 hours நம்ம வெயிட் பண்ணி 8 to 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் க்யூ லைன்ஸில் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்க வேண்டி இருக்குது. திருமலை திருப்பதி பக்தர்கள் அதிகம் செல்லக்கூடிய ஆன்லைன் புக்கிங் தரிசன டிக்கெட்ஸ் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் புக்கிங்ஸ் எதுவும் செய்யாமல் ஆதார் கார்டை காண்பிச்சு டிக்கெட்டில் போகக்கூடிய பக்தர்கள், அதாவது SST டோக்கன்ஸ்னு சொல்லக்கூடிய இலவச தரிசன டிக்கெட்ஸ் மற்றும் எந்த ஒரு டிக்கெட்ஸும் இல்லாமல் டைரக்ட் சர்வ தரிசனம் க்யூ அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ் நடைமுறையில் இருக்குது. இதில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு 2 hours இருந்து 3 hours வரைக்கும் ஆகும். கீழ் திருப்பதியில் வழங்கக்கூடிய SST டோக்கன்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சுவாமி தரிசனம் செய்வதற்கு 3 மணி நேரத்திலிருந்து ஒரு 6 மணி நேரம் வரைக்கும்
அந்த டைமுக்குள்ளே 3 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே தரிசனம் செய்ய முடியும். எந்த ஒரு டிக்கெட்ஸுமே நாங்கள் புக் பண்ணலை. திருமலை வந்து டைரக்டு க்யூ லைனில் ஜாயின் பண்ணி டைரக்டு சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு 8 to 30 ஹவர்ஸ், அதாவது 8 மணி நேரத்திலிருந்து 30 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. தற்போது கொண்டு வரப்படக்கூடிய இந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் மூலம் 2 மணி நேரத்திலேயே 2 மணி நேரத்திலிருந்து அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரத்தில் எந்த ஒரு டிக்கெட்ஸும் இல்லாமல் பக்தர்களுக்கு தரிசனம் வழங்கப்படும் அப்படிங்கிறது உண்மையிலேயே மிக ஹாப்பியான நியூஸ். டிடிடியோட நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஏபிஎஸ்ஆர்டிசியோட அனைத்து மாநிலங்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ள சுற்றுலா பேக்கேஜ் ஒரு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ஸ் கேன்சல் செய்யப்பட போவதாக டிடிடியிலிருந்து சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அனைத்து மாநிலங்கள்லேயும் சுற்றுலா பேக்கேஜ் மற்றும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ஸ் கேன்சல் செய்யப்படுறதால அந்த டிக்கெட்ஸ் வழங்கப்படக்கூடிய தரிசன நேரம் மற்ற பக்தர்களுக்கு ஒதுக்கப்படும். இதன் காரணமாக எந்த ஒரு டிக்கெட்ஸும் இல்லாத பொது பக்தர்களுக்கு தரிசன டைம் அப்படிங்கிறது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கமாமா அன்னப்பிரசாதம் காம்ப்ளெக்ஸில் பக்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு வகைகளோட மேலும் ஒரு புதிய உணவு வகை சேர்க்கப்படும் அப்படின்னு டிடிடி அறிவித்துள்ளது. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பாக மேம்படுத்தப்பட்ட நெய்யின் தரத்தை பயன்படுத்தி ஸ்ரீவாரி லட்டு தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி டெம்பிளோட பழமையான சமையல் அறையில் இருக்கக்கூடிய கசிவை வந்து சரி செய்து வெங்கமாமா அன்னப்பிரசாதம் காம்ப்ளெக்ஸில் நவீனமயமாக்கப்படக்கூடிய பணியை டிவிஎஸ் நிறுவனம் மேற்கொள்ளும் அப்படின்னு டிடிடி அறிவித்துள்ளது. திருமலையில் வசிக்கக்கூடிய உள்ளூர் பக்தர்களுக்கு சலுகை அளிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீவாரி தரிசனம் வழங்கப்படும் அப்படின்னு டிடிடி அறிவிச்சிருக்காங்க. இனிமேல் திருமலை திருப்பதியில் பணிபுரியக்கூடிய இந்துக்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற டார்கெட்டில் இந்துக்கள் அல்லாத மற்ற மதத்தை சார்ந்த ஊழியர்களை நீக்க தகுந்த முடிவு ஆந்திர பிரதேச கவர்மெண்ட்டை தேவஸ்தானம் கேட்டுக்கொள்கிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்காங்க. வருகின்ற 2025ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடைபெறக்கூடிய 10 நாள் வைகுண்ட ஏகாதேசி ஃபெஸ்டிவலில் ஒரு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ஸ் மற்றும் இலவச தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் பற்றின விரைவான அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் திருமலை திருப்பதியில் அங்க பிரதட்சணம் செய்து இலவசமாக மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பார்ப்பதற்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை நாளை காலை 10 மணிக்கு ஓப்பன் செய்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.